ஹாய் ஆல். இன்னைக்கு வந்து நம்ம மை கம்ப்யூட்டர் நீட்ஸ் அ பிரேக்ன்ற போயம் பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து 8th ஸ்டாண்டர்டில் 7th யூனிட்ல இருக்கும். இந்த போயமோட ஆத்தர் வந்து சாந்தினி கோவிந்தன். மை கம்ப்யூட்டர் நீட்ஸ் அ பிரேக். மை கம்ப்யூட்டர் has always been so brainy and smart. It seems to know mountains of information by heart. If I type in a question and give my mouse a click, my computer always gives me the answer really quick. ஸோ இதில் வந்து போய்ட்டு வந்து கம்ப்யூட்டரை பற்றி கம்ப்யூட்டரோட குவாலிஃபிகேஷன்ஸை பற்றி அது எப்படி வேலை செய்யுதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அது வந்து ரொம்ப பிரெயினியாக இருக்கும், ஸ்மார்ட்டாக இருக்கும். அதுக்கு வந்து பைஹார்ட்டானா ஃபுல்லாக மெமரியில் வச்சுருக்கு. மவுண்டன்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன், மலை மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து அதோட மெமரியில் வச்சுருக்கு. நான் ஒரு கொஷின் டைப் பண்ணி ஒரு மவுஸில் நான் கிளிக் பண்ணனா போதும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக எனக்கு வந்து ஆன்சரை கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸால் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. பட் ஆஃப் லேட் மை கம்ப்யூட்டர் ஹாஸ் பீன் பிஹேவிங் பேட்லி டூ. இட் இஸ் ஸோ ஆப்சன்ட் மைண்டட் தட் ஐ டோன்ட் நோ வாட் டு டூ. It forgets to save my work and store it away. And instead, it makes it vanish in the most dreadful way. ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க, இப்போ கொஞ்ச நாளாக வந்து என்னோட கம்ப்யூட்டர் கொஞ்சம் பேடாகவும் பிஹேவ் பண்ணுது. அது ரொம்ப ஆப்சண்ட் மைண்டடாக இருந்துருது. அதுக்கு என்ன பண்ணுறோன்றது அதுக்கு தெரியல. அதனால் நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. அதோட ப்ராப்ளத்தை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. அது வந்து நான் செஞ்ச ஒர்க்கை வந்து சேவ் பண்ண மறந்துடுது. அப்புறமா அது வந்து வேனிஷ் ஆயிடுது. நான் செஞ்ச எல்லா வேல்யூமே வந்து கஷ்டப்பட்டு நான் டைப் பண்ணேன், ஃபுல் டாக்குமெண்ட்டும் வேனிஷ் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு எவ்வளோ ரொம்ப ட்ரெட்ஃபுல் வேனா அன்பிளசன்ட். அது வந்து ரொம்ப இதாக இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து, மை கம்ப்யூட்டர் டஸ் நாட் செக் த ஸ்பெல்லிங்ஸ், செக் தட் மை ஸ்பெல்லிங்ஸ் ஆர் ரைட் அண்ட் ஹைட் மை ஃபைல்ஸ் ஸோ தட் தே வேனிஷ் ஃப்ரம் சைட். And one day my naughty computer actually gobbled a worm and behaved so erratically that it made me squirm. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, கம்ப்யூட்டரில் வந்து ஆட்டோ ஸ்பெல்லிங் கரெக்ஷன் இருக்கும் இல்லையா, ஆனால் இப்போ வந்து என் கம்ப்யூட்டர் வந்து ஸ்பெல்லிங்ஸ் ரைட்டானும் செக் பண்ண மாட்டேங்குது. என்னோடய ஃபைல்ஸும் ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணி வச்சுருந்த ஃபைல்ஸும் வந்து இப்போ காட்ட மாட்டேங்குது. அது வந்து ஹைட் ஆகிடுச்சு. ஸோ ஹைட் பண்ணி வைக்கிறதுனால எனக்கு தேவைன்றப்ப எனக்கு வந்து என் கண்ணில் அது படமாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஒன் டே மை நாட்டி கம்ப்யூட்டர் ஆக்சுவலி கோபிள்ட் அ வார்ம்னா அது வந்து ஒரு வைரஸை சாப்பிட்ருச்சுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் வந்து அது இப்படி வந்து எராட்டிக்கலினா அன்பிரெடிக்டபிளி என்ன எப்படி பிஹேவ் பண்ணணும்னு தெரியாமல் பிஹேவ் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்கு. தட் மேட் மீ ஸ்குவம். ஸ்குவம்னா ரொம்ப சோம்பலாக உடம்ப முறிப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி. ஸோ அது வந்து இஷ்டத்துக்கு என்னமோ அன்பிரெடிக்டாக பிஹேவ் பண்ணுறதுனால இவங்களுக்கு வந்து ரொம்ப சலிப்பாக இருக்குது. யாருக்கு? ஆத்தருக்கு. தென் மை கம்ப்யூட்டர் காட் அ வைரஸ் அண்ட் ஃபெல் வெரி சிக். ஸோ ஐ ஹேட் டு கால் இன் அ டாக்டர் டபுள் குவிக். As the doctor examined my computer, I just had to say, Doctor, do you think my tired computer wants a holiday? ஸோ அது வந்து கோபிள்டு வார்ம்னு போன ஸ்டான்ஸில் கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ அதனால் என் கம்ப்யூட்டரில் இப்போ வைரஸ் வந்துருச்சு, அதுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. நான் உடனே டாக்டரை இமீடியட்டாக கூப்பிட்டேன். டாக்டர் வந்து அதை எக்ஸாமின் பண்ணும்பொழுது நான் கேட்டேன், டாக்டர், டூ யூ திங்க் மை கம்ப்யூட்டர் வாண்ட்ஸ் அ ஹாலிடே? அதாவது கம்ப்யூட்டருக்கு வந்து டயர்டாக இருக்கிறதுனால அதுக்கு நான் லீவ் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டேன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சாந்தினி கோவிந்தன் தான் போயிட்டு. ஆக்சுவலி இந்த போயம் ஃபுல்லுமே வந்து கம்ப்யூட்டரை ஒரு பர்சன் மாதிரி ட்ரீட் பண்ணி அதை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ நிறைய இடத்துல வந்து பர்சனிஃபிகேஷன் தான் வந்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சாக இருக்கும். மை கம்ப்யூட்டர் நீட்ஸ் பிரேக்குன்றதே வந்து ஒரு பர்சனிஃபிகேஷன் ஃபுல்லாக. ஸோ மற்ற ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சும் பார்க்கலாம். இங்கே மை கம்ப்யூட்டர்ன்ட்டு வந்திருக்கும். அதனால வந்து அது வந்து ஆனஃபோரா ரிப்பீட் ஆனதுனால பிகினிங் ஆஃப் த ஸ்டான்ஸால சேம் வேர்ட் ரிப்பீட் ஆச்சுன்னா அது ஆனஃபோரான்னு சொல்லுவாங்க. ஹாஸ் பீன் ஸோ பிரெய்னி அண்ட் ஸ்மார்ட். அது வந்து ஒரு பர்சனோட ஆட்ரிபியூட் இல்லையா, பிரெய்னி ஸ்மார்ட்ன்றது. அது கம்ப்யூட்டருக்கு அதோட கம்பேர் பண்ணதுனால அது வந்து பர்சனிஃபிகேஷன். இட் சீம்ஸ் டு நோ மவுண்டெயின் ஆஃப் இன்ஃபர்மேஷனையும் மவுண்டெயினையும் இங்கே கம்பேர் பண்ணியிருக்காங்க. அதனால இது வந்து மெட்டஃபோர்.
அதே மாதிரி ரைமிங் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஹார்ட் கிளிக்கு குவிக் இது ரைமிங் வேர்ட்ஸ். ஸோ ஸ்மார்ட் ஹார்ட் ஏஏ வரும், கிளிக்கு குவிக் வந்து பிபி. ஸோ போயம் ஃபுல்லுமே ஏஏ பிபி தான் வந்து ரைமிங் ஸ்கீமாக இருக்கும். ஸோ பிஹேவிங் பேட்லி, ஆப்சன்ட் மைண்டட், மேக்ஸ் இட் வேனிஷ், அது எல்லாமே வந்து பர்சனிஃபிகேஷனு. ஹைட்ஸ் மை ஃபைல், பிஹேவ் ஸோ எராட்டிக்கலி, அதுவும் வந்து பர்சனிஃபிகேஷன். கோபிள்ட் எ வார்ம், அது வந்து பர்சனிஃபிகேஷன்னு சொல்லலாம், ஹைப்பர்போல்னு சொல்லலாம். அது ஒரு வார்மை ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி சொல்கிறதுனால அது வந்து ஹைப்பர்போல்னு சொல்லலாம். கோபிள்ட் எ வார்ம்னு பர்சன் மாதிரி இது பண்ணதுனால அது பர்சனிஃபிகேஷன்னு சொல்லலாம். ஃபெல் வெரி சிக்ன்றது பர்சனிஃபிகேஷன். அப்புறம் டாக்டர் டூ யூ திங்க் மை டயர்ட் கம்ப்யூட்டர் வாண்ட்ஸ் அ ஹாலிடே, அது கொஷின் மாதிரி கேட்குறாங்க. ஆக்சுவலி அந்த கொஷின் மாதிரி கேட்குறது வந்து ஆன்சரை எக்ஸ்பெக்ட் பண்ணி கேட்காம ஒரு பாயிண்ட்டை வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறதுக்காக அந்த கொஷின் கேட்குறாங்கன்னா அது ரீட்டோரிக்கல் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்னு சொல்லுவாங்க. ரிட்டோரிக்கல்னா கொஷின் மாதிரி இருக்கும், ஆனால் அது ஆன்சருக்காக கேட்கப்பட்ட கொஷின் இல்லை, அவங்க சொல்ல வர பாயிண்ட்டை திரும்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறதுக்கான ஒரு கொஷின். ஸோ இதுதான் வந்து இங்கே இருந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சு. அடுத்து ஆத்தர் பற்றி பார்க்கலாம். ஆத்தர் வந்து சாந்தினி கோவிந்தன். இவங்க வந்து அவார்ட் வின்னிங் ஆத்தர் ஆஃப் சில்ட்ரன் லிட்ரேச்சர் தான் நிறைய புக்ஸ் வந்து சின்ன குழந்தைங்களுக்கு தான் எழுதியிருப்பாங்க. மோர் தென் 50 புக்ஸ் எழுதியிருப்பாங்க. போயட்ரி, பிக்சர் புக்ஸ், ஷார்ட் ஸ்டோரிஸ் எல்லாமே எழுதியிருப்பாங்க. அப்புறம் கிளாசரி பார்த்தீங்கன்னா பிரெயினினா வெரி இன்டெலிஜென்ட், ஆப்சன்ட் மைண்டட்னா பீயிங் ஃபர்கெட்ஃபுல் மறந்துட்டே இருக்கிறது, வேனிஷ்னா டிஸப்பியர், ட்ரெட்ஃபுல்னா அன்பிளசன்ட், காபிள்டுனா ஏட் ஹேஸ்ட் அப்படியே முழுங்குறது, erratically-na unsteadily or unpredictably. அப்புறம் squirm-na to twist the body in discomfort. Fill in the blanks பார்க்கலாம். Computers are brainy and smart வரும். We get answers for questions by click of mouse. The computer forgot to save the poet's work. The computer actually gobbled a worm. The poet feels that his computer needs holiday. Appreciation question and answer பார்க்கலாம். My computer always gives me the answer really quick. So in the line, how does the computer give you answer னு question கேட்டிருந்தாங்கன்னா, if we type in a question and give the mouse a click, the computer gives the answer really quick. So அந்த mouse clickலயே வந்து answer உடனே குயிக்காக வந்துரும்னு சொல்லியிருப்பாங்க. And hides my file so that they vanish from sight. What does a computer hide? The computer hides the file. My computer does not check that my spellings are right. What does the computer fail to do? Na? The computer does not check the spelling. The answer. Okay. Thank you.